ஒரு சமயம் கிருஷ்ணதேவராயரின் சபையில் இருந்த மந்திரி ஒருவர் மன்னரை காண வந்தார். என்ன மந்திரியாரே? அரசே, விந்தியமலை சாரலில் பல ஆண்டுகள் தவமிருந்த திருமங்கி என்ற முனிவர் சிவன் கோயிலுக்கு அருகே உள்ள ஆலமரத்தடியில் தவம் இருக்கிறார். மிகவும் சக்தி வாய்ந்த அந்த மகானை தாங்கள் தரிசித்தால் எல்லா எண்ணங்களும் ஈடேறும் மன்னா. அப்படியா? நாளைக்கே சென்று பார்க்கலாம். ஏற்பாடுகளை கவனியுங்கள். தெனாலிராமருக்கும் தகவல் சொல்லுங்கள். ஆகட்டும் மன்னா. மறுநாள் கிருஷ்ணதேவராயர் வழக்கமான தன் பரிவாரங்களுடன் அந்த மகானை பார்க்க சென்றார். கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள ஆலமரத்தடியில் நீண்ட தாடி, ஜடாமுடி, கையில் கமண்டலம், இன்னொரு கையில் ஜெபமாலை ஆகியவற்றுடன் கம்பீரமாக உட்கார்ந்திருந்தார் அந்த முனிவர். மன்னர் அவரை வணங்கி நின்றார். முனிவர் மன்னரை உற்று நோக்கி பேசினார். மன்னா, எச்சரிக்கை. உன்னை சுற்றி விரோதி ஒருவன் இருக்கிறான். அவன் உன்னை கொலை செய்ய நினைக்கிறான். என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? பயப்படாதே மன்னா. நீ உன் விரோதியை பார்க்க வேண்டுமா? ஆமாம் சுவாமி. இந்த கருப்பு பெட்டியை பார். பல வருடங்கள் என் தவத்தால் இதை உருவாக்கி இருக்கிறேன். இதை திறந்து பார்த்தால் உன் விரோதியின் முகம் இதில் தெரியும். தாருங்கள் சுவாமி, இப்போதே இதை திறந்து பார்க்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. முதலில் அந்த பெட்டியில் இருக்கும் விபூதி எடுத்து உன் நெற்றியில் பூசிக்கொள்ள வேண்டும். பிறகுதான் உன் விரோதி உன் கண்ணுக்கு தெரிவார். மன்னா, கொஞ்சம் நில்லுங்கள். நீங்கள் இந்த பெட்டியை திறக்கும் முன் என்னிடம் உள்ள இந்த சிறிய பெட்டியை இந்த மகான் திறந்து பார்க்க வேண்டும். அப்போதுதான் அவருக்கு தான் யார் என்பது புரியும். சந்நியாசி, பெட்டியை திறந்து பார்த்தவுடன் உங்கள் முகம் ஏன் இப்படி மாறிவிட்டது? அவர் சந்நியாசி இல்லை மன்னா, சதிகாரன். அவர் கொடுத்தது மந்திர பெட்டியும் இல்லை, அதில் உள்ளது விபூதியும் இல்லை. அது ஒரு விஷப்பொடி. நீங்கள் நெற்றியில் வைத்துக் கொண்டிருந்தால் அது உங்களை கொன்றிருக்கும். மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் பக்கத்து நாட்டு ஒற்றர். அந்த மன்னரின் ஆணைப்படி இங்கு வந்தேன். இவனை கைது செய்து சிறையில் அடையுங்கள். தெனாலி, உங்களை தவிர வேறு யார் என்னையும் இந்த நாட்டு மக்களையும் காப்பாற்ற முடியும்? ஒரு சிறிய சந்தேகம். அந்த ஏமாற்றுக்காரனிடம் கொடுத்த பெட்டியில் என்ன வைத்துக் கொடுத்தீர்கள்? உன்னுடன் வந்தவர்கள் ஏற்கனவே பிடிபட்டு விட்டார்கள் என்ற துண்டு ஓலையைத்தான். என்ன குழந்தைங்களே, நம்மளை சுத்தி நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. நாம தான் யார் எப்படின்னு பார்த்து நடந்துக்கணும். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு மாளிகை அருகே வரும்போது அந்த மாளிகையில் தீப அலங்கார அழகை பார்த்து நின்றார். மன்னா, இந்த மாளிகை நம் அரண்மனை ரத்தன வியாபாரிக்கு சொந்தமானது.
இதற்கு பரிசு தரலாம் என்று நினைக்கிறேன். அண்ணா, எனக்கு தெரிந்த ஒரு இடத்தில் ஒரே விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது 1000 விளக்குக்கு சமம். நீங்கள் சம்மதித்தால்